மார்க்காட்டில் மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்றம் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட மார்க்காட்டில் மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்றம் அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் நித்யானந்தம் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் கராத்தே அதில் பாஷா முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ஜபருல்லா ஷெரீப் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார். இதில் மாவட்ட துணைத் தலைவர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர் அஸ்வாக் அலி, மாவட்ட செயலாளர் சர்பராஸ் அகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாநில தலைவர் ஜபருல்லா ஷெரீப் பேசுகையில், மனித உரிமைகளுக்கு எதிரான எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்றும், இதற்காகவே அலுவலகம் முன்பு புகார் பெட்டி வைத்துள்ளதாகவும், புகார் அளித்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். மாவட்ட செயலாளராக பாரத் மற்றும் மாவட்ட துணைத் தலைவராக எழிலரசி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 3.15 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை அமைச்சர் திறந்து வைத்தார். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி ரூபாய் 3.15 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். மேலும் நடைபெற்று வரும் பணிகளையும் பார்வையிட்டார். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு 44 பெரியார் நகர் இ பிளாக் பகுதியில் ரூபாய் 8.5 லட்சம் மதிப்பீட்டில் 380 மீட்டர் நீளத்திற்கு குடிநீர் பகிர்மான குழாய் பதித்தல், வார்டு 27 கண்ணையன் வீதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை, வார்டு 40 பச்சையப்பா வீதியில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை, வார்டு 16 பட்டேல் வீதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை, வார்டு 7 அக்ரஹாரம் பகுதியில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை என ரூபாய் 77.5 லட்சம் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி, கனி மார்க்கெட் பகுதியில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நிழற்குடையினையும், வார்டு 25 ராமசாமி நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டு வருவதை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடித்திட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்கரா, மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் பா செல்வராஜ், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சி சரஸ்வதி, ஈரோடு மாநகராட்சி மேயர் சு நாகரத்னம் சுப்பிரமணியம், துணை மேயர் வே செல்வராஜ், ஈரோடு மாநகராட்சி ஆணையர் மணிஷ், சுகாதார பணிகள் துணை இயக்குனர் அருணா, மாநகர பொறியாளர் விஜயகுமார், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய செயற்பொறியாளர் ஐ சுமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் தீர்க்க தரிசன மறுவாழ்வு சபையில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சபரி நகரில் உள்ள தீர்க்க தரிசன மறுவாழ்வு சபை ஆலயத்தில் புத்தாண்டு சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. பாஸ்டர் அருளானந்தராஜ் பைபிள் வாசித்து சிறப்பு செய்தி வழங்கினார். தீர்க்க தரிசன சபையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். பாடல்களை பாடி இயேசு கிறிஸ்துவை பிரார்த்தனை செய்து நண்பர்கள் உறவினர்களுக்கு இடையே புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடைகள் அணிந்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நாடகம், பட்டிமன்றம், கிறிஸ்தவ பாடல்கள், சாட்சிகள், மாணவ மாணவிகளின் ஆட்டம் பாட்டம் என அசத்தினர். Thank you.
நிறைவில் சபை ஊழியம் செய்தவர்கள், மாணவ மாணவிகள், சுட்டி குழந்தைகள் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் 330க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பிறகு தீர்க்க தரிசன மறுவாழ்வு சபை நிறுவனர் பாஸ்டர் அருளானந்தராஜ் நிருபர்களிடம் பேசியதாவது: தீர்க்க தரிசன மறுவாழ்வு சபை போதகராக இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் ஆகவும், அவர் பிறந்து 8வது நாளிலே யூதர்கள் முறைமைப்படி தாய் தகப்பன் ஆலயத்திலே கொண்டு போய் அவரை பெயர் சூட்டி அவருக்கு பிரதிஷ்டை பண்ணினார்கள். அந்த அவருடைய பெயர் இயேசுங்கிற பெயர் சூட்டப்பட்ட நாளதான் உலகம் முழுவதும் புத்தாண்டாக நியூ இயராக கொண்டாடி வருகிறார்கள். அப்படியாக உலகத்தை சரித்திரத்தையே பிரித்த இயேசுங்கிற நாமம் பிறந்த நாளாக இருக்கிறது. கிமு கிபி என்று சொல்லி சரித்திரத்தை 2ஆக பிரித்த அந்த இயேசு பிறந்த பெயர் சூட்டப்பட்ட அந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த இயேசு கிறிஸ்து பெயர்ங்கிற நாமத்தின் மூலியமாக வல்லமை, அற்புதங்கள், அதிசயங்கள் நிச்சயமாய் நடக்கும். அவர் பூமியில் உள்ள யாவருக்கும் பொதுவானவர். எல்லா